சீக்கிரம் நம்முடைய வாக்குத்தத்த வசனம், நம்முடைய வாக்குத்தத்த வசனம் நேராக திருப்பமாக எல்லாம் எடுத்துக்கொள்படி கேட்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுவருக்கோ ஒரு நன்மையும் படாது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. நம்முடைய வாக்குத்தத்த பகுதி, கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாம் சேர்ந்து சொல்றோம். கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. Seek the Lord. தேவனை தேடுங்க. He will provide, He will fulfill, He will give. எல்லாம் போட்டுக்கலாம், என்ன போட்டுக்கலாம். So good things, நன்மையானவைகள் அவையெல்லாம் தர வல்லவர் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவரை தேடுகிற ஜனங்களுக்கு நன்மையானவைகளை என்ன செய்வார்? கொடுப்பார். புதியவைகளை கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தரை தேடக்கூடிய இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் என்னிடம் இருப்பதாக. போன வாத வாக்குத்தத்த வசனம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் பலன் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நன்மைகளை அருள் செய்வார். பலன் எப்போது கொடுப்பார் என்று பார்த்தோம். அவர் நன்மை எப்போது அருள் செய்வார்னா, தேடும் போது அவர் நன்மைகளாலே என்ன செய்வார்? நம்மை நிரப்ப வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நன்மைகளாலே நிரப்புவார். அப்போ இந்த சங்கீதம் தலைப்பு ஒன்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் தலைப்பு என்ன அப்படின்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சவுலின் நாட்களிலே தாவீது சவுலுக்கு பயந்து பல இடங்களில் போய் அங்கங்கே ஒளிந்து கொள்வது வழக்கம். சில ராஜாக்களை அண்டி அவன் பாதுகாப்போடு இருப்பது அவன் தேடி போனதான நாட்கள் உண்டு. அதே போல இந்த அகிமலைக் என்பது அடிக்கடி வரக்கூடியதான ராஜாவுடைய பெயரை போல தெரியும். இது ராஜாவுடைய பெயர் அல்ல, அந்த ராஜ்யத்தை ஆளுகிற அந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்ட பெயர் போல இருக்கும். இப்போ எகிப்தை ஆளுகிற ராஜா பார்வோன் சொல்லுகிறோம். பார்வோன் என்பது அவருடைய பெயர் அல்ல, அந்த ராஜாவினுடைய ஐடி பார்வோன் என்ன செய்வாங்க அப்படி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ முதலாம் ராம்சேஸ், ரெண்டாம் ராம்சேஸ், இப்படியெல்லாம் அவங்களோட பேர் அப்படி இருந்தது. அவங்க பேர் அங்கே முன்குறிக்கப்படுவதில்லை, பார்வோன் என்றுதான பெயர் தான் குறிக்கப்படும். இதே போல் அமலேக்கு ராஜா ஆஹாகு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பல ராஜாக்கள் அமலேக்கரில் வரும்போது ஆஹாகை பார்க்கலும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதே போல் அகிமலேக் என்பவன் இவன் ராஜ்யத்திலே அவனுக்கு ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய பேர் வேறு இருக்கும். அவனை அகிமலேக் என்று சொல்வார்கள். அது அவருடைய பார்வோன் போல ஒரு பட்ட பெயர். அந்த ராஜாவுடைய போய் எப்படியாவது ஒரு அடைக்கலம் தேடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்தபோது போனால் அங்கே விபரீதமாய் மாறிவிட்டது. அவெல்லாம் சொன்னாங்க, இந்த தாவீதை சாதாரணமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள், இவன் மோசமான ஆள். ஏன் அப்படின்னா இவனை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களே பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. ஆக இவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. 10,000 பேரை ஒரே ஆள் நின்று சமாளிக்கக்கூடிய திறமை இவனுக்கு இருக்கிறது. ஆகவே இவன் நாளைக்கு நமக்கு பிரச்சனை கொண்டு வரக்கூடாதபடி இன்றைக்கு நம்ம டவுட்டுதான் தீர்த்துருங்க ராஜாவே என்று சொன்னபோது எப்படி தப்புவிக்கப்பட வேண்டும் என்று இவனுக்கு தெரியலை, யோசித்தான். ஆனால் நடிகர்களுக்கு எப்போதுமே புது புது ஐடியாக்கள் கட்டாயம் என்ன செய்யும், தெரியாதவங்க தான் போய் அமுட்டுவாங்க. சில நேரம் பொய் சொல்லி தப்பிக்கிறான்னு பார்ப்போம், பொய் சொல்லியே மாட்டிக்கிடுவோம். நம்ம உண்மை சொன்னால் கூட தப்பிச்சிருப்போம், பொய் சொல்லி என்ன செய்வோம். ஏன்னா பொய் சொல்கிறது நமக்கு இதாக இருக்காது, பழக்கமாக இருக்காது. ஆனால் பொய் சொல்லி நடிக்கிறவன் இருக்கான் பாருங்க, உண்மையே பொய்யா மாற்றிடுவானு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல் தாவீது இந்த இடத்துல ஒரு நடிப்பு நடித்தான், அது உண்மை என்று நம்பி இவனை துரத்திட்டாங்க. பைத்தியக்காரனை போல நடித்தான், வாயில் நுரை தள்ளினான், முடியெல்லாம் அப்படி பாட்டை இழுத்து விட்டுட்டான், சட்டையெல்லாம் கிழிச்சிட்டான். ஒரு மாதிரி பைத்திய சேட்டை பண்ண உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம். ஏற்கனவே அரண்மனையில் நான் பைத்தியக்காரனால் என்ன செய்கிறேன், படாத பாடுபட்டுருக்கேன். ஏற்கனவே இப்போ அரண்மனையில் ஏக்கச்சக்க பைத்தியங்கள் இருக்குது.
இவனையும் கொண்டு வந்து நிற்கிறியா, துரத்தி விடப்பா அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அப்படி துரத்தி விடப்படுகையில் தப்பிச்ச பிடிச்சன்னு ஓடினா பாருங்க. ஒரு கோயில் ஒரு காட்டில் உட்காந்துட்டு எப்பா அடைக்கலம் தேடி போகணும், கொண்டு போட பார்த்தானுங்க. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம், மனசுக்குள்ளே ஒரு ஜெபம். ஆண்டவர் என்ன ஐடியா கொடுத்தாரு, நல்ல ஐடியா தான் கொடுத்தாரு, செயல்படுத்தினோம், தப்பிக்க கத்த உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை பாடுகிறான். அதுதான் நன்றியாய் பாடலாம். எக்காலத்திலும் கர்த்தரை நான், இந்த சங்கீதமும் அப்படிதான், ஆரம்பமே இப்படிதான் இருக்குது. எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். இந்த சங்கீதம் எப்படி 1ஆம் 23ஆம் சங்கீதம், 84ஆம் சங்கீதம், 150ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம் எப்படிலாம் மனப்பாடம் பண்ணுறோமோ அதே போல் 34 மிக முக்கியமான ஒரு சங்கீதம் மனப்பாடம் பண்ணுவதற்கு. ரெண்டாவது, கிறிஸ்தவ உலகத்தில் இந்த சங்கீதத்தில் உள்ளதான வசனங்கள் சொல்லாமல் நிறைய ஜெபமே இருக்காது. தேவைகள் வரும்போது ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கும் என்ன இருக்காது, ஆகவே நீர் எனக்கு உதவி செய்யும் தேவை கூட இந்த வசனம் வரும். சில வேளைகளிலே அவமானம், நிந்தைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலை போகும்போது ஆண்டவர் நோக்கி பார்த்து, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை, சொல்லப்பட்டிருக்கல்லவா, உதவி செய்யும் என்று சொல்லி அந்த வெட்கத்தின் அனுபவத்தை மாற்றி அமைக்க ஜெபம் பண்ணுவோம் இந்த வசனத்தை சொல்லி. இக்கட்டான சூழ்நிலைகள், இடுக்கமான சூழ்நிலைகள், பிரச்சனையான சூழ்நிலைகள், இந்த ஏழை கூப்பிட்டான், கத்தர்கிட்ட இடுக்கணுங்களுக்கெல்லாம் விலக்கி ரட்சித்தார். ஆமென். நீதிமான், அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இக்கட்டுகள் அநேகம், ஆனாலும் கர்த்தர் நின்று என்ன செய்வார். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒட்டுமொத்தமாய் சேர்த்து பாடின பாடல் தான் இந்த பாடல். அவன் சொன்னான், அதான் சொல்றான், எக்காலத்திலும் இடுக்கம் வர சூழ்நிலைகள், தேவை வரும் சூழ்நிலைகள், பிரச்சனையான சூழ்நிலைகள், நிந்தையான அவமானமான சூழ்நிலைகள், நெருக்கம், இவைகள் மத்தியிலே எக்காலத்திலும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலையிலே நான் கர்த்தரை நான் பாடுவேன். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் பாடக்கூடிய அனுபவங்களை கொடுக்கும் போது இந்த அனுபவத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பாடுகிறான் கர்த்தருக்கு பயன். அதை பாடும்போது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி, இவன் வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஆள், ஆடுகளை மேய்க்கும் போது வனாந்தரத்தில் இருந்தவன், கொஞ்சம் வளர்ந்து அரண்மனை வேலை வந்த உடனே சவுலினாலே துரத்தப்படும் போது வனாந்தரம், காடுகள், குகைகள் இவைகளை தங்கியிருந்தான். ஜனங்களுக்கெல்லாம் தெரியும் தாவீது எப்பவுமே எங்கே தான் இருப்பான், ஜனங்கள் மத்தியில் இருப்பதை விட எங்கே தான் இருப்பான், தனிமைப்படுத்தப்பட்டு குகைகள், காடுகள், மரம், அந்த பல இடுக்கும் அந்த வனாந்தர பாதை இவைகளில் தான் நம்ம இருப்பான். சில நேரங்களில் தனிமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் சிலருக்கு பயமாக இருக்கும். தனிமையாக இருக்கிறேன்யா, எனக்கா ஜோம் பண்ணுங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும். தனிமை என்பதற்கு யாராவது நண்பர்களை என்ன செய்யணும், சேர்த்துக்கொள்ளலாம். கல்யாணம் முடியாத ஆள் தனிமையாக இருக்குன்னு சொன்னால் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னால் அவங்களுக்கு யாராவது ஒரு ஆளை என்ன செய்யலாம், பார்க்கலாம். தனிமை 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 என்று சொல்லி யோசிக்கிறோம். தாவீதை பொறுத்தவரை தனிமை அவன் நேசிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா எப்போதும் கர்த்தரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள். ஆமாம், உடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிமை என்ற சூழ்நிலைக்கு வரும்போது நாம் ஜனத்தை எதிர்பார்க்கிறோம். இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான், என்னோடு கூட பேசுவான், என்னோடு இருப்பான், அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அவனை விட நீங்கள் தேவனை தேடி நல்ல வசனத்தை வாசித்து அவரோடு ஒன்றித்து பாருங்கள், தனிமை மறக்கப்பட்டு அந்த தனிமையை நீங்கள் விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், கர்த்தருக்கு பாய் மாட்டாவதா. ஆமாம். என் வாழ்க்கையில் நான் தனிமை என்பது ஒரு நாள் நான் கஷ்டப்படவே மாட்டேன். ஏன்னா பாஸ்டர் நீங்கள் தான் கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளோடு இருக்கீங்களே அப்படின்னா அது வேறு, அதுக்கு முன்னால் இருக்கிறேங்க. அது தனிமையில் ஒரு பெரிய வீட்டில் தான் இருந்தேன். அந்த பாஸ்டர் வருவார், ஸ்பெஷல் மீட்டிங்லாம் அடிக்கடி போயிடுவார், வருவார் இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை இருப்பார், திங்கக்கிழமை ஆளாகண, மறுபடியும் வெள்ளிக்கிழமை வருவார், எல்லா வேலையும் முடிப்பார். அடுத்தால பரிபூர்ண ஜீவன் மீட்டிங் அதுக்கு போயிடுவார். அதெல்லாம் அங்கே நடக்கும். நான் ஒருத்தன் தான் இருப்பேன். பெரிய வீடு, சர்ச்சு அங்கே தான் நடந்தது. தனிமை இருக்கும். இரவெல்லாம் அந்த இடத்துல அது பெரிய வீடு, அது கூட தான் இருக்கும். எய்த்தாக்கில் வீடுகளாக இருந்தது, ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் என்னை வந்து கேட்பாங்க, தனியாக இருந்தால் பயப்பட மாட்டேங்களா? பயப்பட மாட்டேன், அதெல்லாம் பயம்லாம் இருக்காது. சரி, தனியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன இருக்குது, பைபிள் வாசிப்பேன். அந்த நாட்களில் பைபிளுக்கெல்லாம் அளவு கிடையாது, உட்காந்து வாசிட்டே இருப்பேன். இரவானாலும் வாசிப்பேன், தூக்கம் வர்ற வரைக்கும் நல்லா வாசிப்பேன். 12 மணி 1 மணிலாம் வாசிக்கிட்டு இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அப்போ வாட்செல்லாம் இல்லாதனால எழுந்த நேரம்லாம் ஜெபம் பண்ணுவேன், எழுந்த நேரம்லாம் பைபிள் வாசிப்பேன். என்னடா இன்னும் இருட்டாகவே இருக்குது யோசிச்சுட்டு மறுபடியும் போய் படுத்துருக்கிறேன்.
அப்போ தனிமை என்பது நல்ல ஜெபத்தோடு வேத வாசிப்போடு அனுபவிக்கும் போது அது நல்லா தான் இருக்கும். தாவீது அப்படி தான் இருந்தான். அவனை பற்றி எல்லா ஜனங்களுக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியும். அதில் ஒருத்தர் சொல்கிறான், அப்சலோம் காலத்தில், உன் தகப்பன் ஊசாய் சொல்கிறான், உன் தகப்பனை தனியாக நீ ஒரு மாதிரி நினச்சிக்காதப்பா, உன் தகப்பன் ஒரு நாள் ஜனத்தோடு மத்தியில் நினச்சி மாட்டார். இன்றைக்கி இப்போ நீ நினைக்கிற குகை, மலை குகைகள், காடுகள், வனாந்தரம், மரப்பொந்து அல்லது எங்கேயாவது மரத்து மேலே உட்காந்துருப்பார், தனியாக உட்காந்துருப்பார். நீ போய் தாவீதை தேட போய் கடைசியில் உங்கள் ஆட்கள் அடிபட்டு செத்துருவாங்க. தாவீதை நினைக்காது, தனியாக இருக்கன்னு நினைக்காத, அவன் மக்களோடு இருப்பான்னு நினைக்காது அப்படின்னாங்க. அவன் தாவீது எப்போதுமே தனிமையை உணர்ந்தவன், நல்ல உட்காந்து தேவனோடு அனுபவங்கள், தேவனோடு இருந்து பழகினவன். அப்படி காடுகளை சுற்றி திரிகிற அந்த காலகட்டத்தில் ஒரு குகையிலே சில குட்டிகள், சிங்க குட்டிகள் கிடக்குது பார்க்குறான். பார்த்துருக்கான், சரி தாய் எங்கேயோ போயிட்டு அவன் அங்கே இருந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். தாய் ஒரு பெரிய மிருகத்தை அடித்து தூக்கிட்டு வருது. குட்டிகள் முன்னால் போட்ட உடனே குட்டிகள் மனரம்யமாக சாப்பிட்டது. பார்த்துருக்கான், சரி குட்டிகள். சில நாட்கள் பார்க்கும்போது குட்டிகள் பசியோடு அங்கங்கே ஓடுது, தாயை காணும். தாய் கொண்டு வரன்னு பார்த்தா தாய் வெறுமையாக வந்து குட்டிகளை நாக்கி கொடுத்துட்டு கூட பசி இப்போ அடுத்துக்கிட்டு, என்ன இன்றைக்கி கொண்டு வரல போல, 2-3 நாள் ஒன்றுமே கிடைக்கல. அப்போ ஒன்றே ஒன்று நினச்சிட்டான், அடித்து பலமுள்ள ஒரு மிருகம் கூட தன் குட்டிகளுக்கு பட்டினி போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறாரே, தனிமைப்படுத்தப்பட்டேன், புறக்கணிக்கப்பட்டேன், தள்ளிவிடப்பட்டேன், அற்பமாக எண்ணப்பட்டேன், வீட்டில் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமே இல்லாத ஒரு சூழ்நிலை கூட வந்தது. ஒரு குறைவில்லாமல் நடத்தின தேவன் ஒருவர் இருக்கிறார், எனக்கு எல்லாவற்றிலும் நன்மையைத்தான் தருவார் அவர். ஆமாம். அப்போ தான் அந்த பாடலின் கருத்துக்கெல்லாம் உணர்ந்து காடையில் உட்காந்து போய் யோசித்தான். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சியது பற்றியாக இருக்கும். அவரை தேடுகிற ஜனம் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் நன்மை குறைவாய் பெற்றுக்கொள்வதில்லை. ஆமாம். நம்முடைய ஆண்டவர் தேடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் நன்மையினாலே நிரப்பக்கூடிய தேவன். இந்த காலவில் ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மையான ஈவுகளை தருவாராக. ஆமாம். சரி, கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. சாலமோனிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறான், சார்ஜுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறான். அப்பா இனி நீதான் ராஜா டிக்ளேர் பண்ணிட்டான். அப்படி சில காரியங்களை சொல்லிக் கொடுக்குறான், ராஜ்யத்தில் எப்படி நடக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்கும் போது பல காரியங்களையும் அரண்மனையில் அஃபிஷியலாக நல்லா சொல்லிகிட்டே வரும்போது தேவனுக்கு உரிய காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதையும் சொல்லாம விடலை. அதில் ஒன்று சொல்கிறான், நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அதோடு முடிக்கலை, நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்ன செய்வார், விட்டு விடுவார். கர்த்தருக்கு பயமாட்டாவதா. இந்த காலவில் ஆண்டு சமுதிரம் வந்திருக்கிறோம். கர்த்தரை எப்படி தேடணுமா, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவரை கர்த்தர் நிச்சயம் வரலாம் கண்டடைவார்கள். என்ன ஒரு வசனம் சொல்லுது, நித்தமும் கர்த்தரை தேடி, 4ஆம் முதலை நித்தமும் கர்த்தரை தேட வேண்டும். ஆமாம். அப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டும், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, கர்த்தரை ஆராயிட்டு வருவோம் என்று சொல்லி வருவதற்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆயத்தமாகுவதல்ல, நித்தமும் கர்த்தரை தேடக்கூடிய உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் எப்போது இருக்க வேண்டும். ஆமாம். ஒரு வீட்டில் தேடுங்கள், ஆனால் வீட்டில் தேடுவது உங்களுடைய நன்மைக்காக. ஆனால் இங்கே வந்து தேடுவது உங்கள் நன்மைக்கு மாத்திரமல்ல, அநேகருடைய நன்மைக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இன்னும் தேடக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும். ஆமாம். ஆக தேவனுடைய சமூகம் தேடி வரும்போது அவருடைய சமூகத்தை நாம் கண்டறிய முடியும். ஆமாம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை அவரை தேட வேண்டும், நித்தமும் தேட வேண்டும், அதிகாலையில் தேட வேண்டும், முழு இருதயத்தோடு தேட வேண்டும். ஆமாம். கர்த்தருக்கு வாங்க வேண்டாவதாக. இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், கர்த்தரை தேடணும்னு சொல்லி எல்லாம் செய்தாலும் இன்னொரு மனது ஒரு பக்கம் எங்கே தான் சுற்றிட்டு வரும். மனுஷனுடைய மனதை போல உலகத்தில் வேறு எந்த இதுக்கும் கிடையாது நினைக்கிறேன். சரி, ஏன்னா மனுஷன் அப்படி விட உருவாக்கப்படுறாங்க. ஆள் இங்கே தான் இருக்கும், ஆள் யார், சரீரம் எங்கே தான் இருக்கும், இங்கே தான் இருக்கும். ஆனால் சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்கள், உலகம் முழுவதும் ஒரு சுற்றிட்டு நினைச்சிடும், இங்கே வந்து நிற்கும். அதான் ஆண்டு சொன்னார், அவர்கள் வாயினாலே என்ன நினைச்சாருங்க, துதிக்கிறார்கள், வாயினாலே என்னை புகழ்கிறார்கள், வாயினாலே நல்ல தோத்திரம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இருதயம் எங்கே இருக்குதான், தூரமாக இருக்கு. ஆனால் ஒரே சரீரத்துக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. ஆனால் இடைவெளி என்ன செய்யுது, பயங்கரமாயிருக்கு. சிந்தனைக்கும் இருதயத்துக்குள்ள இடைவெளி நம்ம மூளைக்கும் நம்ம இருதயத்துக்கு ஒரு அடி தூரம் தான். ஆனால் அதில் எத்தனை சைவர்னாலும் போட்டு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு என்ன செய்யும், தூரம் போயிட்டே இருக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு நல்ல இருதயம்,
நல்ல மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதாக. ஆனால் நித்தமும் கர்த்தரை தேடுங்கள். ஆமாம். சரி, இப்படி தேடுகிற ஜனங்களுக்கு என்ன செய்யாதான்? நன்மை குறைபடாது. சரி, எப்படிலாம் தேடணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இந்த மாதத்திலே நாம் தியானிப்போம். வாசியுங்கள் 1 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயப்பிரமாணப்படியே தேடாதே போனபடியினாலும் நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும். எல்லாரும் சொல்லுங்க, நியாயப்பிரமாணப்படி. நல்லா கவனிங்க, என்ன வெளுத்து வேகமா தெரியுதா? நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். Not out of the due order. தேட வேண்டிய முறைமைகளிலே நாம் என்ன செய்யல? தேடவில்லை. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. வேதத்திலே பல டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. தேவனை எப்படி தேடணுமா? Seek the Lord according to the rule. எப்படி தேடணுமா? சட்டப்படி தேடணுமா? இங்கே தான் இருக்கீங்களா? என்ன சட்டம்? வேதம் நமக்கு எந்த சட்டம் கொடுத்துருக்கிறதோ அந்த சட்டப்படி என்ன செய்யணும்? தேட வேண்டும். Seek the Lord with the proper order. சரியான ஒழுங்கின்படி என்ன செய்யணும்? இங்கே தான் இருக்கீங்களா? எப்படி தேடணுமா? ப்ராப்பர் ஆர்டர், சரியான ஒழுங்கின்படி என்ன செய்யணும்? தேடணும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. Seek the Lord according to his guidance. அப்படி வழி நடத்துதல்படி என்ன செய்யணுமா? அப்போ ஒரு வேதாகம் சொல்வது not sought his guidance. அவருடைய வழி நடத்துதல் படி என்ன செய்யலையா? தேடலை. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இன்னொரு பதில் சொல்ல, உணர்வில்லாத தேடுதல். எப்படி தேடுதா? உணர்வில்லாத தேடுதல். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஏனோ தானோ என்று தேடக்கூடிய வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமான கட்டாயம் எங்கே போகணும்? போகலைன்னா பாஸ் என்ன செய்வார்? 2 ஆளை வச்சிருக்காரு. ஃபோன் பண்ணி என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அவங்களுக்கு என்னத்தையாவது பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். எதுக்கு வம்பு? போனோமா வந்தோமா, அப்படி வந்துட்டு தலையை காமிச்சோம், பாச பார்த்துட்டாரு, அதனால் அடுத்த தடவை கேட்க மாட்டாங்க. அடுத்த வாரம் தான் இனிமேல் யாரை பார்க்கணும்? என்ன நீங்கள் ஒரு மாதிரி நடக்கிற சம்பவங்கள் தான், உங்களை சொல்லலை, இப்படி நடக்கிற சம்பவங்கள் நினச்சிது. பாஸ்டர் தானே சொன்னேன், மனோகர் தானே பண்ண சொன்னேன், நான் சொல்லலை. உலகத்தில் நடக்கிற சர்ச்சையில் இப்படி செய்வாங்க. ஏனோ தானோ உணர்வில்லாமல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனை என்ன செய்யணும்? நியாயமானபடி தேட வேண்டும். ஆமாம். என்ன நியாயமானபடி தேடணும் அப்படின்னா, இவன் ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறான். நாம் கர்த்தரை நியாயமானபடி தேடாதபடியினாலே தேவன் நமக்கு என்ன செய்வார்? நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை குறித்ததான தேடுதல் இல்லாமல் இப்போ எங்கே பெட்டி இருக்கிறதோ அங்கே தான் யார் இருக்கிறா? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. பெட்டி இருக்கிற இடம் தான் யார் இருக்கிற இடம்? கர்த்தர் இருக்கிற இடம். பெட்டியை குறித்து சொல்லும்போது, உடன்படிக்கை பெட்டியை கொடுக்கும்போது அது தெய்வ சமூகம். பெட்டி அங்கே இருந்தாலே போதும், அவங்களுக்கு ஒரு உணர்வு. தேவ மகிமை எங்கே இருக்குது? ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் பெட்டியை கொண்டு சண்டை போட போனாங்க. பெட்டியை பிடிக்கிட்டு போயிட்டாம. பெட்டி போயிட்டேன்னு சொன்னான். ஏன் உட்காந்து எதிர்பார்த்துட்டு இருக்கான்? யுத்தத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எப்படியாவது பெட்டியை குறித்து ஒரு நல்ல செய்தி வரட்டும்ப்பா, திரும்ப கொண்டு வராங்க அப்படிங்கிற செய்தி வரட்டும் பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்து சொல்லுகிறார், அவங்க செத்துட்டாங்க, இவங்க செத்துட்டாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், யுத்தத்தில் வரக்கூடியது. உங்கள் 2 பிள்ளை இறந்துட்டாங்கப்பா. சரி, அடுத்த கதை சொல்லு. பெட்டி என்னாச்சு? பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையிலிருந்து பெலிஸ்தர் கைக்கு போய்விட்டது, கொண்டு போயிட்டாங்க சொன்னா உடனே
அந்த ஏலினுடைய மருமகள் ஒரு குழந்தை பெற்றெடுத்தார். அந்த நேரத்தில் அந்த இடுக்கமான சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலையில் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு அந்த நாளிலே குழந்தை பெற்றுக்கலாம். சந்தோஷமா இல்லை. அது பெற்றது என்ன பிள்ளை? ஆண் பிள்ளை. உலகத்தில் நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமே ஆண் பிள்ளை பெற்ற உடனே ஒரு மகிழ்ச்சியாகவே என்ன செய்யும் இருக்கும். சில குடும்பத்துனா அடுத்த பிள்ளை மாத்திரம் ஆண் பிள்ளை இல்லை, வீட்டுக்கே என்ன செய்யாத, கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி வீட்டுக்கே என்ன செய்யாத, வராத, நானும் வரமாட்டேன், என்னமோ இந்த அம்மா செய்து வயிற்றுக்குள்ளே வச்ச மாதிரி நினைப்பு. அது இருக்கட்டும், அதெல்லாம் வேறு. சில வீடுகளில் 2 பொம்பளை பிள்ளை பிறந்துடும், 3வது பையன் நினைப்பாங்க, பொண்ணு பிறந்துடும், பேர் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? போதும் பொண்ணு, போதும். இந்த ஊரில் தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். போதும், அந்த பொண்ணுக்கு பேர் என்ன பேர் இருக்கும்? பொண்ணு போதும்பா அப்படி எதிர்பார்த்து பையங்களும் எழுதியிருக்காங்க, பிறந்திருக்காங்க, மாறி இருக்கும். அது சரி, அது இருக்கட்டும். பையனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, பிறதான் தெரியும் எதிர்பார்க்குறது. சரி, இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பையன் பிறந்துடான். அந்த அம்மா சரி, யுத்த காலத்தில் ஒரு நல்ல செய்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஒரு பையனையாவது கொடுத்து நாளைக்கு இவன் நல்ல ஒரு ஆசாரியனை வந்து பெட்டியை வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஜெபம் பண்ணட்டும், ஆசாரியனா இருக்கட்டும் என்று சொல்லி எல்லாம் செய்தா பரவாயில்ல. பிள்ளையை குறித்து அவளுக்கு யோசனை எல்லாம் முடிச்சுட்டு, அப்பா நான் பெட்டி பிடிபட்டு போய்விட்டது, இந்த பையனுக்கு இக்கபோத் அப்படி பேரிட்டான். என்ன பேரா? அவனுடைய பொருள் கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செய்தான்? அதுக்கு பேர் மகிமை, தேவ மகிமை. பெட்டிக்கு மகிமையே இருக்குன்னு அர்த்தம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே ஷெக்கேனா மகிமை, ஷெக்கேனா அப்படின்னா தங்கி இருக்கும் தேவ மகிமை அப்படி இருக்கும். அங்கே தான் தேவன் வாசம் பண்ணுகிறான் அர்த்தம். அவள் பெட்டின்னு சொன்னாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தேடி போகும்போது தேவனை தேடுகிறோம் என்ற உணர்வு தான். ஆகவே கர்த்தரை தேட வேண்டும் சொன்னால் ஜனங்கள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவாங்க, இல்லைன்னா தேவாலயத்துக்கு வருவாங்க. பெட்டி இருக்கிற இடம் தான் தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெட்டியை கொண்டு போனால் வெற்றி உண்டுலாம் சொல்லி போய் தூக்கிட்டு போனதெல்லாம் உண்டு. இதே போல் ஒரு நாள் பெலிஸ்தியரோடு யுத்தம் போடும்போது தூக்கிட்டு போயிட்டாங்க. பயங்கர ஆரவாரம், பயங்கர சத்தம் எல்லாம் முடிஞ்சு. அப்போ பெலிஸ்தியரை அரண்டாங்க, என்னடா இவ்வளோ சத்தம், இவ்வளோ கொண்டாட்டம். சொன்னாங்க, அவங்களுடைய தேவன் அவளோடு நினைச்சுக்கிறார், வருகிறார், ஏன்னா பெட்டி வருது. அப்புறம் அப்படியா கட்டாயம் நல்ல சண்டை போடணும்ப்பா இல்லாமல் இருந்து சண்டை போடுறாங்க. பெட்டி தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் அவன் கோயிலுக்கு முன்னால் கொண்டு வச்சுட்டான். தாகோன் கோயிலுக்கு முன்னால் கொண்டு போய், எங்களுடைய கடவுளுக்கு உங்களுடைய கடவுள் யார்? அடிமை வச்சுட்டு எல்லாம் தூங்க போயிட்டான். காலையில் பார்த்தா தாகோன் சில கீழே விழுந்து கிடக்கு, பிறகு தூக்கி வச்சுட்டாங்க. மறுநாள் காது பார்த்தா கால் ரெண்டு துண்டா, கை 2 துண்டா, தலை ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம் கிடக்குது. உடனே பார்த்தாங்க, இந்த பெட்டிங்கன்னு இருக்குது, சரியில்லை, தூக்கி வேறு இடத்துல கொண்டு போய் பண்ணும், வேறு இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் பெட்டியிலிருந்து தேவ வல்லமை புறப்பட்டு அது தேசம் முழுவதும் என்னது? வியாதி. தேவன் நன்மையும் செய்வார், எதையும் செய்வார். சரி, அது பிறவார். எல்லாருக்கும் வியாதி, தேசம் முழுவதும் வியாதி. அவங்க எல்லாரும் இடுப்பை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. என்னடா நமக்கு வெளியே போக முடியலை, கஷ்டமாக இருக்குது, ஒரு வேலை செய்ய முடியலை. அதுதான் நான் உனக்கு பண்ணுறோம், பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்போ ஃபோன் கிடையாது, நம்ம மாதிரி ஆள்லாம் கேட்போம்ல, ஃபோன் பண்ணி கேளுங்க. பக்கத்துக்கு ஃபோன் பண்ணி, என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க? நாங்களே அங்கே அவன் சொல்கிறான், பெலிஸ்தியர்ல சொல்கிறாங்க, இடுப்பொலி தாங்க முடியல, நாங்கள் இந்த அங்கே உட்கார முடியாமல் எழுந்திருக்க முடியாமல். என்ன உங்களுக்குமா அப்படி? நான் தான் அப்படி இருக்குன்னு நினச்சேன். சரி, எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. பெரியம்மா கேட்டால் அவங்களும் அப்படி தான். ஆக ஊர் முழுதும் ஃபோன் பறக்குது எல்லாருக்குமே என்னதான். அப்போ என்னடா பிரச்சனை? சரி, அடுத்த ஊருக்கு அனுப்பினோம். அடுத்த ஊருக்கு அனுப்பிட்டான். அவங்களும் பெட்டி வந்த உடனே சரி கொண்டாட்டமாக வாங்கி வச்சுட்டானுங்க. அவனுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை. அங்கே இங்கே ஃபோன் இப்படி பறந்ததுன்னு பிரச்சனை ஆச்சுன்னே உடனே நம்ம ஆட்கள் கவர்மெண்ட் செய்கிற மாதிரி ஃபோன் டெக்னாலஜிலாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போது ஃபோனே இல்லை. ஆட்கள்லாம் வீடாக போய் கேட்டால் எல்லாருக்குமே பிரச்சனை. உடனே பார்த்தோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வியாதி. ஏன்னா ஒருத்தனுக்கு வந்தால் பரவாயில்ல, 2 பேருக்கு வந்தால் பரவாயில்ல, சரி ஒரு தெருக்கு வந்தால் பரவாயில்ல, ஊர் முழுவதும் தேசம் முழுவதுமா இப்படி இருக்கணும். அப்படி பார்த்தா அடுத்த தேசத்துக்கு அதே மாதிரி பார்த்தா. இதில் பிரச்சனை நம்மகிட்ட இல்லைப்பா, பிரச்சனை இங்கே தான் இருக்குது. இந்த பெட்டி இன்னொரு வீட்டுக்கு அனுப்புனா அந்த ஊர் மக்கள்லாம் கேள்விப்பட்டு வாசலே வந்துட்டாங்க, ஊர் எல்லையில் வந்துட்டு, தயவு செய்து உள்ளே கொண்டு வராதுங்க, நீங்கள் தான் பாடுபட்டீங்கன்னா அடுத்த நாங்களும் என்ன செய்யணும், பாடுபடணும். இங்கே உட்காருங்க, ஆலோசனை பண்ணுவோம், மூப்பரில் கூப்பிடு, 5 அதிபதிகளும் உட்காந்து பேசி எடுத்து, பெலிஸ்திய தேசம் 5 பட்டணம் உண்டு, 5 பட்டணம் அதிபதிகள்லாம் உட்காந்து பேசி திரும்ப அனுப்பிடுவோம்.
வேண்டாம், நமக்கு போகிற இடத்துலையே அதை பார்த்துக்கிட்டோம். பெட்டி அனுப்பிட்டாங்க. அனுப்பும்போது என்ன செய்தாங்க, வேதத்தில் சொல்லப்பட்டது புது வண்டி. அவனு இருந்தாலும் எப்படி எப்படி செய்திருக்காங்க பாருங்கள். அந்நிய மார்க்கத்தான், அந்நிய கடவுளை வணங்குறவன் தான், ஆனாலும் இந்த கடவுள் கொடுத்த நல்ல ஒரு மதிப்பு பாருங்க. புது வண்டி, புது மாடு. இதோடு போகலை, தங்கத்தில் விக்கிரகங்கள்லாம் என்ன செய்தான், களிமண்ணில் கூட செய்து வைக்கல. எதில் செய்து வச்சானா, சுருபங்கள்லாம் தங்கத்தில் செய்து வச்சான். எல்லாம் செய்து வச்சுட்டு அப்படி நிப்பாட்டி சொல்கிறான். எல்லாரும் சொல்கிறாங்க, தற்செயலாய் வந்ததா இந்த பெட்டினால் வந்ததா கண்டுபிடிக்கணும். இந்த வழியாய் போனால் தற்செயலாய் வந்ததுன்னு அர்த்தம். இந்த வழியாய் போச்சுன்னா இந்த பெட்டினால் தான் பிரச்சனை, நமக்கு போயிட்டு போயிட்டோம் அப்படின்னு உட்கார்ந்தாங்க. அது மாடு 2 கத்திக்கிட்டே போச்சு. கரெக்டாக தேவ நடத்துவபடி வேறு பக்கம் போனோன்னு சொன்னாங்க, இது இந்த பெட்டினால் தான் வந்தது, பெட்டி போச்சே அப்பா பிழைச்சோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பெட்டி ஊருக்குள்ளே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதை அமிர்தாப் வீட்டில் கொண்டு வச்சுட்டாங்க. சரி இருக்கட்டும் ஒரு பக்கம். இதில் வேத வசனம் சொல்லுது, தாவீது சொல்கிறேன் வாசிங்களேன், கர்த்தருக்கு பயமாண்டாவதாக. 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கணும். நமது தேவனுடைய பெட்டியை, நம்முடைய தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. இந்த பெட்டியை அமிர்தாப் வீட்டில் இருக்குதப்பா. பாலா என்ற ஊரில், கிரியத் யாரின் பாலா என்ற ஊரில் அமிர்தாப் வீட்டில் ஒரு மேடு செய்து அந்த மேட்டில் வச்சிருக்கிறான். அந்த மேட்டில் இருக்கிறது பெட்டி. நம்மெல்லாம் ஆராதிக்க அங்கே தான் போகிறோம். ஆனால் சவுலின் நாட்கள் அந்த பெட்டியை நம்ம இடத்துல முதல்ல கொண்டு வந்துடுவோம், அதுக்கு டிசைட் பண்ணாங்க. சென்று சொல்றான், சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். பெட்டியை தேடலைன்னா கர்த்தரை தேடக்கூடிய இருதயம் சவுலின் நாட்களில் யாருக்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம். தனிப்பட்ட முறையில் தாவீது தேடினார், உங்கள் குடும்பத்தை தேடினார். சாமுவேல் போய் சில குடும்பங்களுக்கு ஜெபம் பண்ணும் போது கர்த்தரை தேடினார்களே தவிர ஒட்டு மொத்தமாய் தேசமாக வந்து கர்த்தரை தேடக்கூடிய உணர்வு அந்த தேசத்துல 40 வருஷமா இல்லை. ஆமாம், இங்கே இருக்கீங்களா? அதெல்லாம் சவுலின் நாட்களில் தேடக்கூடிய இது உணர்வு இருந்ததுன்னா கட்டாயம் பெட்டிக்கிட்ட போயிருப்பான். பெட்டியாவே 40 வருஷமா பார்க்கல, தேடாதே போய் விட்டோம். ஆகவே நம்ம பெட்டியை தேடுவோம். ஆகவே அங்கே இருக்கிற பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும், கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தேவனை தேடினான். கொண்டு வர்றதுக்கு எல்லா வேலையும் செய்தான். கொண்டு வந்துட்டு ஆண்டவன் என்ன செய்தார், இவனும் புது வண்டி செய்தான். ஆனால் ராஜா நல்லா செய்தான், புது வண்டி செய்தான். நல்லா உயரமாக வச்சு எல்லாரும் பெட்டி அப்படி பார்க்கணும், தலை நிமிர்ந்து பார்க்கணும், பெட்டி உயரமாக இருக்கட்டும் அப்படின்னு செய்தான். 2 புது மாடு டெக்கரேட் பண்ணான். 2 பேர் ஊசாவும் இன்னொருத்தனும் ஏறி உட்காந்துட்டாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இங்கே வருது, எருசலேமுக்கு வருது. மாடு ஒரு எல்லையில் இவன் அடித்த மேளத்தில் மிரண்டது. அங்கே இங்கே ஓடின உடனே பெட்டி என்ன செய்யுது, வண்டியிலேருந்து அப்படி அசந்து கீழே விட போச்சு. ஒருத்தவங்க என்ன செய்தான், ஊசாய் பிடிப்பதுக்கு கையை தூக்கி விட்டான். கர்த்தருக்கு பயங்கர கோபம். ஊசாய் நினைச்சிட்டாரு. எல்லாம் முதல்ல வாசிக்கும்போது எனக்கு தெரியாது. முதல்ல வாசிக்கும்போது பெட்டி கீழே விழப்போது பிடிக்கிறது நியாயமானது தானே, நியாயமானது. கர்த்தருக்கு பயமானது தான் நியாயமானது. ஆனால் அடிச்சுட்டான் உடனே அடி வாங்கிட்டு கீழே விழுறான். பொத்துன்னு கீழே விழும்போது தாவீது இங்கே ஒரே சத்தம். தாவீது ஆடி பாடி முன்னால் போயிட்டு திரும்பி பார்த்தேன், என்னடா விஷயம்? ஊசா செத்துட்டான். பெட்டி விழப்போதுன்னு பிடிச்சான், செத்துட்டான். தேவன் அடித்து விட்டார். அங்கே பார்த்தான், வந்து பார்த்தா செத்து கிடக்குறான். பெட்டி எங்கே கொண்டு வைக்க, நடு ரோட்டில் நிற்கிது. உடனே யாரும் வைக்க வேண்டாம்னு சொன்னபோது ஓபை தேர்தல் வீட்டை கொண்டு வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒரே அழுகை, தூக்கம் இல்லை. உட்காந்து யோசிச்சான், எப்படிடா பெட்டியை தூக்கிட்டு வர்றது? இந்த மாதிரி செய்தார்னா அவர் என்ன பண்ணுறது? அவருக்கு தானே செய்தேன் அப்படின்னு கர்த்தருக்கு பயமாட்டதாக. அதுக்கப்புறம்தான் லேவியன் ஆசாரியெல்லாம் கூப்பிட்டு பெட்டிக்கு என்ன பிரச்சனை, முதல்ல கொண்டு வந்து என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, பெட்டியை வண்டி வச்சு தூக்கிட்டு வரக்கூடாது, என்ன செய்யணும், லேவியருடைய குடும்பத்தை கூப்பிட. 3 குடும்பம் வந்து நிற்கும். மொராரி குடும்பம் வந்து நிற்குது, கோகாத்தியர் குடும்பம் வந்து நிற்கி, கெர்சோனியர் வந்து நிற்கிறாங்க. 3 குடும்பம் வந்து நிற்கி. 3 குடும்பத்தில் லேவியர்கள் சொன்னாங்க, பெட்டி எப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நியாயப்பிரமாணத்தில் இதுதான்,
2 பேரும் சொல்லிட்டாங்க, கெர்சோனியரும் மெராரியும் சொல்லிட்டாங்க. மெராரி கோகாத்தியும் சொன்னாங்க, பெட்டியை தோளில் சுமப்பது எங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. ஆமாம். அப்போ அவன் அப்போ தான் நினச்சான், பெட்டி என்ன செய்யப்பட வேண்டும், வண்டி வச்சு கொண்டு வரக்கூடாது. எது வச்சு தான் கொண்டு வரணும், தோளில் தான். எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மைல்கள் நடந்தாலும் எப்படி தான் கொண்டு வரணும், தோளில் தான் தூக்கி சுமக்கணும். அவங்களுக்குள்ளே ஷிஃப்ட் போட்டு தூக்கலாமே தவிர அதை வேற யாரும் தூக்கக்கூடாது, கோகாத்தியர் மட்டும்தான் தூக்கணும். ஆண்டவர் ஒரு இடத்துல நீங்கள் எச்சரிப்பார், கோகாத்தியர் நிறைய பேர் இருக்கான், செத்து போகாதபடி காத்துக்க, அவனை ரொம்ப பரிசுத்தமாக பார்த்துக்க சொல்லு. அவன் ஆட்கள் குறைஞ்சிட்டான்னு பெட்டியை தூக்க யார் இருக்க மாட்டாங்க, ஆள் இருக்க மாட்டாங்க. பெட்டியை பிறகு தூக்க முடியாது, இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் அங்கே தான் போக வேண்டியது இருக்கும். பெட்டியை தூக்குவதற்கு ஆள் வேணும், கோகாத்தியர் கவனமாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எச்சரிப்பு கொடுப்பார். எல்லாம் வாசிக்கணும், வேதத்தில் வாசித்தா 4ஆம் புத்தகம், லேவியராகமம் இதெல்லாம் வாசித்தா தான் தெரியும் நமக்கு. சரி, கர்த்தருக்கு பயப்பட்டவதாங்க, பயங்கர பிரச்சனை. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி செய்வதற்கு அவனை எல்லாம் ஏற்பாடு பண்ணினான். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. இவன் செய்ததில் ஏதாவது ஒரு தப்பு இருந்ததாக, தேவனை தேடுகிறோம் என்று சொன்னால் விக்கிர ஆராதனைக்காரன் தேடுறது மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. பெலிஸ்தருக்கு பிரமாணம் கொடுத்தாரா, எல்லாம் கவனிங்க. பெலிஸ்தருக்கு என்ன கொடுக்கல, பிரமாணம் கொடுக்கல. அதான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். God has always required that proper instruction to follow in seeking him. அவரை தேடுவதற்கு சில வழிமுறைகளை கர்த்தர் நினைத்திருக்கிறாரு, அவர் கொடுத்திருக்கிறார். சில சட்டதிட்டங்கள் கொடுத்திருக்கிறார். Worship him, praying to him, and in carrying out every part of his program. No man has right to expect God to break his laws or any way act contrary to his own word for the individual's benefit. தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய விருப்பத்திற்காக அவன் எதையும் சொல்லி எப்படி நடந்து கொண்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி தேவனை தேடுவதற்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சட்டம் என்ன சொன்னாரோ அதுபடி தான் தேடணும். எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி வழிமுறைகள் வைத்திருக்கிறாரோ அந்த வழிமுறைகள் தான் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் சொல்லப்படுது, God, நல்ல கவனிங்க, God did not excuse David whom he loved. அவர் நேசிக்கக்கூடிய ஒரு தாவீது, அவரை நேசிக்கக்கூடிய ஒருவனாக இருந்தாலும் அவனுக்கும் அவர் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்யலை. ஏன் அப்படின்னா, அது டேவிடாக இருக்கட்டும், இஸ்ரவேலராக இருக்கட்டும், அவரை நம்புகிற நாமாவே இருக்கட்டும், அது சொல்கிறேன். God did not excuse David whom loved or Israel, his own beloved people, when they broke his law. For he is under the obligation to curse them for disobedience as well as to bless them for obedience. When they tried to change the requirement of law, death was the result. ஆமாம், இப்போ சொல்கிறேன், நம்ம இஷ்டப்படி, நம்ம யோசனைப்படி, நாம் முறைப்படி, நம்ம விருப்பப்படி எதை செய்தாலும், நேசிக்கிறவராக இருந்தாலும் அவருடைய சட்டத்தை மீறும் போது அதுக்கு அவர் விட்டு கொடுப்பது இல்லை. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? அதுக்கெல்லாம் அவர் நாம் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம், நீங்களும் நானும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். தேவன் யார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். அட்ஜஸ்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது, நாம தான் அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆமாம், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை தேட வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் சில வழிமுறைகளை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. தேட வேண்டிய முறைகளில் தான் நாம் தேட வேண்டுமே தவிர நம்ம இஷ்டப்படி தேடுகிறது அல்ல. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. கொஞ்சம் வர தேடுங்கள் கண்ட அடைவி பாண்டிங்களா, உன்னுடை தந்தா தரித்து உன்னதம் ஊழியத்துக்கு, அதாவது நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, காக்குறாரு, அதனால தேடுவோம். இதெல்லாம் அவர் கொடுக்குற பெனிஃபிட், நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அவர் கட்டாயம் செய்வார். ஆனால் அவரை தேடுவது என்பது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை தேடுவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்று. நாம் அவரை தேட வேண்டிய முறைமைகளில் என்ன செய்யணும்? விக்கிர ஆராதனைக்காரன் அவன் பெலிஸ்தியருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, சட்டமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவன் எப்படி தேடினானோ அதை பற்றி ஆண்டு கவலைப்பட மாட்டார். அவன் பெட்டியை பத்திரமா கொடுத்து அனுப்புனா பாருங்க, அதுக்கு தான் அவனுக்கு பாராட்டு.
கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆனால் உங்களுக்கு எனக்கு சட்டத்தை கொடுத்துருக்காருங்க. வெளியே போகிற எத்தனையோ அண்டிய மார்க்கத்தார் உண்டு. முன்னால் நிற்பாங்க, நீங்கள் நின்று பாருங்கள். சில நேரம் வந்து நீங்கள் ஒரு சாப்பாடு கிட்டா இங்கே உட்காந்து பாருங்கள், இங்கே உட்காந்துட்டு வாசல் நோக்கி பாருங்கள். நிறைய பேர் வருவாங்க, இன்றைக்கி போட்டு செருப்பு அப்படி கழட்டி போட்டுட்டு அப்படி குனிஞ்சிட்டு அப்படி போயிடுவாங்க. அவங்க கோயிலில் அப்படி தான் பண்ணுவாங்க. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? இந்த கோயிலில் வந்தாலும் இந்த சர்ச்சுக்கு வந்தாலும் அவங்க நினச்சிவாங்க அப்படி தான். அவங்களுக்கு என்ன, இங்கே கர்த்தர் இருக்கிறாரு, அவர் தேடணும். சரி, கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணை மூடிட்டு இப்படி ஒரு கும்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் நானும் அப்படி கும்பிட்டு போகிறதுக்காக கர்த்தர் அப்படி சொல்லலை. அவங்க தேடுற மாதிரி நீங்கள் நானும் தேடக்கூடாது. நாம் தேடுகிற விதமே தேவன் நியமித்த வசனத்தின்படி தேடணும். ஆமாம், எப்படி தேடணும்னு சொல்லி இருக்கிறாரோ அந்த சட்ட திட்டத்தின்படி ஒழுங்கின்படி கர்த்தரை தேடணும். ஆமாம், கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் என்ன செய்யணுமா? தேடணும். தேடும் போது கிடைக்க மாட்டான்னு நினைக்காதீங்க, தடவையாகிலும் தேடி பாருங்க. எப்படி தேடணுமா? ஏன் அப்படின்னா நம்முடைய அருகிலே நிற்கிற ஒருவரை தான் நாம் தேடி வந்திருக்கிறோம். அவர் எனக்கு அற்புதமான பதில்களை கொடுக்க வல்லவர். தேடுகிறோம், அவர் கண்டறியப்படுவார். கண்டறியப்படுகிற தேவன் என் வாழ்க்கையின் சகல காரியங்கள் செய்து முடிப்பார் அவர். ஆமாம், தேடணும், கர்த்தரை தேடணும். விக்கிராரணைக்காரர்கள் மற்றவர்கள் தேடுவது போல கர்த்தரை தேடுகிற ஐட்டம் இருக்கக்கூடாது. அவரை நல்ல முழு இறுதியத்தோடு முழு ஆத்மா நல்ல தேடி வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு தேடி வருகிறோன்னு சொன்னால் ஏனோ தான் வருகிறதான வழக்கெல்லாம் இருக்கக்கூடாது. சடங்காச்சாரமாய் வர்ற வழக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை 80 நாளை வர என் தேவனை நான் ஒவ்வொரு நாளும் தேடுகிறேன் என்று கூடி வருகிற ஒரு எல்லையை நான் தேட வருகிறேன். இது கட்டாயம் தேவன் நியமித்த தேடுதல். ஆமாம், வீட்டில் எவ்வளோ நாள் தேடலாம் உங்களுடைய நன்மைக்காக. ஆனால் இங்கே வரும்போது அவர் செய்த நன்மைகளுக்கு எல்லாம் நன்றி செலுத்தி புதிய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முகத்தை தேடுவதற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆமாம், இந்த வாரம் முழுதும் அவருடைய நன்மை நமக்கு வேண்டும், அவருடைய பாதுகாப்பு வேண்டும், அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், குறைய விடாமல் நன்மைகளை செய்ய வேண்டும். இவைகள் தான் தேடி வந்திருக்கிறோம். இந்த தேடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். வச்சிருக்காருன்னா அது காரணம் சொல்லு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்நாட்களில் கர்த்தர் தேடினாங்க. எப்படி தேடினாங்க அப்படின்னா, விக்கிரகமும் இருக்கும், எது இருக்கும்? யெகோவா தேவன். நிறைய புத்தகம் ராஜாக்கள் காலங்களில் வாசிக்கிறோம். உடனே ஒன்று சொல்கிறேன். எலியா சொல்லுகிறான், ஏன் குத்தி குத்தி நடக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நொண்டி நொண்டி நடக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவருடைய இன்னொரு பொருள் எப்படின்னா, இருமனம் உள்ளவர்களா ஏன் தேவனை ஆராதிக்கிறீர்கள்? அதுதான் சொல்கிறான். கர்த்தர் தெய்வமான யாரை வணங்க? பாகால் தெய்வம், பாகாலை வணங்க. எல்லாரும் வீட்டிலையும் நியாயப்பிரமாண புத்தகம் இருக்கும், யெகோவா தேவனை ஆராதிப்பாங்க. வீட்டில் உட்காந்து காலையில் தோத்திரம் பண்ணி சத்தம் போடாமல் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. வெளியே வரும்போது பாகால் விக்கிரகங்கள் ஆங்காங்கே வச்சுருந்தான், எக்கச்சக்கம் வச்சுருந்தான், தெருவாக வச்சுருந்தான், காரில் வச்சுருந்தான். அவங்க அந்த இடம்லாம் பாகாலின் தீர்க்கதரிசிகள் சுற்றிட்டு அலைவானுங்க. ஏசபேல் ஒரு 450 பாகால் தீர்க்கதரிசி ஊர் முழுதும் அலைய பண்ணினா. அரண்மனைக்குள்ளே ஒரு 400 பேர் வச்சுருந்தா. இவனை எல்லாம் சுட்டு போட்டு வெளியே சுற்றுவானுங்க. எதுக்கு? ஜனங்கள் எல்லாம் பாகாலின் விக்கிரத்தை பார்த்த உடனே என்ன செய்யணும்? வணங்கணும், வணங்கிட்டு போகணும். வெளியே பாகாலின் விக்கிரகம், பயத்திற்காக வெளியே பாகாலின் விக்கிரகம் ஆராதனை. வீட்டுக்குள்ளே யார் ஆராதனை? மெய்யான தேவனை, யெகோவா தேவனை ஆராதனை. அதெல்லாம் ஏன் 2 மனமாக இருக்கிறீங்க? செத்தாலும் சேர்த்து போயிடும். 2 மனதாக என்ன செய்யாதீங்க, நடங்க. பாகால் தெய்வமான பாகாலம் வணங்கு, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை என்ன செய்ய. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவத்தில் ஒழுங்கு வைத்திருக்கிறார். தேவனை தேடணும், இப்படித்தான் தேடணுங்கிற ஒழுங்கு வைத்திருக்கிறார். ஆமாம், அதில் ஆண்டவர் சொல்றாரு, எப்போ நாளைக்கு ஆராதிக்க வருகிறையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், பிரமாணம் சொன்னார், ஆராதிக்க வர்றியா? எப்படி வரணுமா? முந்தின நாளை என்ன செய்யணுமா? ஆயத்தம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. என்னது? பரிசுத்தப்படுத்தணும். என்ன பரிசுத்தம்? நம்முடைய ஆத்துமாவையில் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற அவர். நீங்கள் பரிசுத்தம் பண்ண முடியாது, நீங்களும் நானும் நம்ம என்ன செய்ய முடியாது, பரிசுத்தம் பண்ண முடியாது. ஆனால் நான் பரிசுத்தம் பண்ணக்கூடிய ஒன்று இருக்கு. வெளித்தோற்றத்தை நாம் என்ன செய்யலாம்? அப்போ அவருக்கு வரும்போது நீங்கள் முதல்ல எப்படி வாங்க, எப்படி வாங்கன்னு சொல்லுது. இப்போ பைபிளில் ஒழுங்காக வாசிங்க. அது சொன்னார், உங்கள் துணிகளை என்ன செய்யுங்க, துவைத்து நல்ல அயன் பண்ணி. அயன் பண்ணிலாம் போடலை, அப்போ இருக்கா இல்லையா தெரியாது நமக்கு. சரி, நம்ம சொல்லிக்கணும். அயன் பண்ணி நல்லா ரெடியாக வச்சு அன்றைக்கி வரும்போது, அந்த ஓய்வு நாள் வரும்போது என்ன செய்யணுமா? நல்லா குளித்து
ஆயத்தமாகி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு என்ன செய்யணும்? ஆராதிக்க ஆசீர்வதிக்க கூட முன்னால் என்ன செய்யணும்? வரணும். வரும்போது பலி பொருளை கொண்டு வாங்க. பாவத்தோடு தான் இருக்கிறோம், அக்கிரமத்தோடு தான் வாழ்ந்துருக்கிறோம். கொண்டு வாங்க, பலி செலுத்துங்க, பரிசுத்தம் பண்ணுவார். பரிசுத்தம் பண்ண பிறகு கர்த்தரை முழு இதயத்தோடு நல்லா நினைச்சிங்க. உள்ளே பரிசுத்தம் அவர் பண்ணிக்குவார். வெளியே கட்டாயம் இருக்கு. நமக்கு என்ன வேணும்? சர்ச்சுக்கு வாரோம்னா நம்மளை சொல்ல, நம்ம ஆட்கள் நல்லா சூப்பராக வரீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வாரோன்னு சொன்னால் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? முந்தின நாளே என்ன செய்யணும்? ட்ரெஸ் ஆயுதம் பண்ணு. நான் எந்த சட்டை போட போகிறேன், எந்த பேண்ட் போட போகிறேன்னு மைண்டில் சனிக்கிழமை டிசைட் பண்ணிடுவேன். அப்படி ஒரு வேளை அது நல்லா இல்லைன்னா அதுக்கு நல்லா இருக்கக்கூடிய காரியத்தை செய்திருவேன். இல்லையா வேறு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருவேன். டிசைட் பண்ணிடுவேன். 4 நாளைக்கு முந்தி ஊரெல்லாம் சுற்றிட்டு பைக்கில் நடந்தும் போய் வேர்வையோடு போய் சுற்றி கழட்டி போட்டு கரெக்டாக 5ஆவது நாள் 7ஆவது நாள் இந்த சர்ச்சுக்கு வரும்போது தூக்கி அந்த அழுக்கு சட்டையும் இதையும் போட்டு வந்தால் பக்கத்தில் ஆள் உட்காரணும் முதல்ல. அதுதான் இவன் இல்லாமல் இவன் ஓடி போயிட்டான்னா அவன் கர்த்தரை தேடாதபடிக்கு தடை யாராக இருந்தா? அவர் ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நாட்களில் அவங்க நடந்து போகிறாங்களே, நடந்து போய் வேலை செய்கிற ஆட்கள் கட்டாயம் என்ன செய்யும்? வேர்வை இருக்கும். வனாந்தர காற்று புழுதி அப்படி மேலே தூசிலாம் பட்டினா அழுக்கு இருக்கும். அதெல்லாம் தப்பு கிடையாது, அது இயற்கை. ஆண்டு சொல்ல அதுக்கு தப்பு சொல்லலை ஆண்டவர். நீ என்ன செய்? வரும்போது எப்படி வரணும்? ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னால் அது கேட்ட அந்த ஆயத்தங்கள் கட்டாயம் இருக்கணும். ஆமென். வீட்டுக்கு புறப்படும்போது பிள்ளையை ஒழுங்காக வச்சுக்கணும். பிள்ளைக்கு ஜெபம் பண்ணணும், தள்ளை கை வச்சு. இந்த பிள்ளையால் இன்றைக்கி டிஸ்டர்ப் வரக்கூடாது ஆண்டவரே, ஆராதனைக்கு ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி அழக்கூடாது, என் பிள்ளை கத்தக்கூடாது. நல்ல கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. முந்தின நாள் ஜெபம் பண்ணுங்க, அன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க, சூப்பராக இருக்குங்க உங்கள் பிள்ளைங்க. ஆமாம். பிள்ளை அழும். நான் இன்னொரு பக்கம் இருந்தேன், பிள்ளைகள் அழும், சேட்டை பண்ணும். அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்கிறதில்லை. ஆனால் நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஆயத்தமாக வரணும். ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக பிள்ளைகளுக்கு கொண்டு வராரு. அதே போல் வளர்ந்த பிள்ளைகள், பருவ பிள்ளைகள் வரும்போதும், ஒவ்வொரு வயது கேட்ட பிள்ளைகள் வரும்போதும் அந்த பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வரணும். சர்ச்சுக்கு போகிறோம், அங்கங்கே பறக்க பார்க்கக்கூடாது. சர்ச்சுக்கு போகிறோம், செல்லை நோண்டக்கூடாது. ஆமாம். செல்லை நினைஞ்சக்கூடாது. நீங்கள் மட்டும் பார்த்தீங்களே ஃபஸ்ட்டு, அது ஒன்று குறிப்பு எடுத்துகிட்டு வந்ததுனால இதை வச்சுருக்கேன். என்னைக்கு எனக்கு டேபிள் வெயிட்டுக்காக இங்கே ஒரு வெயிட் இருக்குதா, இங்கே ஒரு வெயிட்டுக்காக வச்சுருப்பேன். இதில் என்னை யாரும் வாங்கிட்டு கூப்பிட மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டாலும் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போனோன்னா அவங்களுக்கு வசம் இருக்கும். சர்ச்சு நடக்கிற நேரம், சர்ச்சு இருக்கிற நேரம், நான் ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிடல. அதாவது தெரியாத ஒருத்தர் கூப்பிட்டான்னா அதை விட்டுருவேன். தெரிஞ்ச விசுவாசி கூட்டமே சில நேரம் கூப்பிடும், அங்கே வெளியே இருக்கிற ஆட்கள். இல்லை காலையில் 7 மணிக்கே முடிச்சிடும். உங்களுக்கு 7 மணிக்கு முடிச்சிட்டேங்கிறக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி அலைவீங்க. எங்களுக்கு 1 மணிக்கு தாங்க முடியும். அந்த ஃபோனே வரக்கூடாது அப்படிங்களா? அதான் சரி போயிட்டு போகுது. இங்கே செல்ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் உண்டு. சொல்லணும், நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் இல்லை, நீ ஒன்றும் பெரிய கம்பெனி அதிபர் இல்லை, எம்டி இல்லை, ஓடியும் கிடையாது. ஃபோனை மரியாதை வீட்டில் வச்சுட்டு வந்துரு. ஆமாம். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், இந்த பிள்ளைகளுக்கு வருத்தமாக தான் இருக்கும். நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு முக்கியமான வேலை, இன்னும் அவசரமாக கூப்பிடுவாங்க. ஒரு டாக்டராக இருக்கீங்க, மெடிக்கல் இருக்கீங்க, ஒரு முக்கியமான ஒரு பதவி இருக்கீங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கீங்க, ஒரு அவசர இது, சில வியாதியஸ்தர் வீட்டில் வச்சுட்டு வந்திருப்போம், அல்லது ஒருத்தருக்கு காரியத்தை சொல்லிட்டு வந்திருப்போம், என்னை கூப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன். அப்படியே கொண்டு வந்தால் உள்ளே வரும்போது எதில் போட்டு வந்துடணும்? சைரனை போட்டு வந்துடணும். இங்கே அடிக்கும் பாருங்கள். எங்கே தேடுவாங்க? அவங்க வச்சிருக்க ஒரே ஒரு பேக் விட்டு இருக்கிற பேக்கெல்லாம் தேடுவாங்க. அந்த பதஷ்டத்தில் யார் பேக்கை தேடணும் என்ன செய்யாது தெரியும். தேடிட்டு கடைசியில் நினைச்சாங்க அவங்க பேக்கை உங்கள் இதில் தாங்க அடிக்குது. அவங்க நினச்சோம் வேறு யார் இதுவும் அடிக்குது, இவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் இதுதான் அடிக்குது. அவங்க எடுத்துகிட்டு அவசர அவசரமாக பார்ப்பாங்க, ஆஃப் பண்ணவும் தெரியாது. நிறைய நான் பார்க்குறோம்ல, ஆஃப் பண்ணவும் என்ன செய்யாது தெரியாது. அடிச்சுட்டு தெரியும் எனக்கு ஆஃப் பண்ண தெரியாது, ஆஃப் பண்ணுமான்னா பக்கத்தில் உள்ள ஆட்கள். நீங்கள் வேற உன்னோட சின்ன பிள்ளைகிட்ட கொடுங்க, காரியத்தை முடிச்சு கொடுத்துரும். ஃபோனே காலி பண்ணாது, அது என்ன செய்யும், ஈஸியாக வேலை முடிச்சு கொடுத்துரும். சர்ச்சுக்கு வரும்போது நல்ல ஆயத்தோடு வரணும். இருக்கிறவங்களாம் டென்ஷன் ஆகிடக்கூடாது.
நீங்கள் ஒரு கத்துதுன்னு வச்சுக்கிடுங்களேன், எல்லாம் மைண்டு என்ன செய்யும், ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுது. பிரசங்கம் பண்ணுற ஒரு பாயிண்ட்டை மறந்துடுவார். எதில் போனோன்னு நினச்சியாது. அது பிறகு சுற்றி வரமுன்னே 10 நிமிஷம் லேட் ஆகிரும். 10 நிமிஷம் லேட்னா பின்னால் இப்படி திரும்பி பார்ப்பேன், 10 நிமிஷம் லேட்டு பாஸ், இன்னும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாரு அப்படின்னா அது உங்களால் வந்த பிரச்சனை. நம்ம சர்ச்சுக்கு வரணும், ஆயத்து பண்ண சுத்தமாக வரணுங்க. நம்ம உடை சுத்தமாக இருக்கணும். ஆமாம், நேற்று போட்டது, முந்தா நாள் போட்டது, போன வாரம் போட்டுச்சேன், போன வாரம் சர்ச்சுக்காக தான் போட்டேன், கலட்டி அப்படியே வச்சுட்டேன், அந்த பிஸ்னஸ்லாம் வரக்கூடாது. புதுசாக போட்டு வரணும். புதுசானா புதுசாக வாங்கிட்டு வரணும் இல்லை, நல்லா என்ன செய்யணும், சுத்தமாக வரணும். இப்போ இருக்கிற நாட்களாக கூட 2 சென்ட் நல்லா அடிச்சுட்டு வாங்க, இருக்கிற மயக்கிறதுக்கு இல்லை, நல்ல சுகமாக இருக்கணும், நல்ல சுத்தமாக இருக்கணும், சுத்தமான உடை இருக்கணும். ஆண்டு இப்படி வந்துட்டீங்கன்னா நான் உங்களை சுத்தப்படுத்திடுவேன், நான் உங்களை என்ன செய்வேன் அப்போ ஆண்டு சொல்கிறார், அதாவது சொல்கிறார் ஆயத்தம் இருக்கணுங்க. எப்படி தான் போகணும், ஆண்டவரை ஆராதிக்க போகணும், இப்படி தான் போக வேண்டும், என்ன வரணும், தேடுறதுக்கு எப்படி வரணும், நல்ல தேவன் விரும்புகிறபடி நம்ம என்ன செய்யணும், தேடணும். என் சமூகத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வர சொன்னாரோ அப்படி தான் வரணும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் இஷ்டப்படி ஏன் இஷ்டப்படி வரக்கூடாது. தேடும்போது அவர் முகத்தை நாம் தேடுகிறோம்னு சொன்னால் அவர் முறைமையின்படி, அவர் நியமனத்தின்படி, வேதத்தில் சொன்னபடி தேடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் நிறைய இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் எப்படி தேடணுமா வேதத்தில் சொல்லப்படுது. இவன் பெட்டியை கொண்டு வந்து சரியான முறை செய்ததுக்கப்புறம் பெட்டி தூக்கிட்டு வந்தாலும் சும்மா தூக்கிட்டு வரக்கூடாது. அவங்க தூக்கிட்டாங்களா ரெடியாக நிற்பாங்க. பலி செலுத்தி 6 பேருக்கும் 4 பேர் பலி செலுத்தி 4 பேர் நிற்பாங்க. 4 பேருக்கு பலி செலுத்தி பரிசுத்தப்படுத்துகிற உடனே பெட்டியை போய் தொடுவாங்க, தூக்கி தோலில் வைப்பாங்க. சரி, தோலில் வச்சுட்டு அவங்க பாட்டு போயிடக்கூடாது, நிற்கணும். பலி செலுத்தப்படும். அப்படி பலி செலுத்துகிற உடனே ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. நீங்கள் வாசித்து பாருங்கள், 1 2 6 ஸ்டெப் வைப்பாங்க. 7ஆவது ஸ்டெப் வைக்கும் போது இன்னொரு முறை என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து நடைபெற வேண்டும். தொடர்ந்து என்ன செய்யணும், அதை தூக்கி கொண்டே போக வேண்டும், தோழி சுமந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அது என்னென்ன செய்யணுங்கிறது வேதத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. லேவியர் தான் சுமக்கணும், அது கோகாத்தியர் தான் சுமக்கணும், சுமக்கும் போது பலி செலுத்தணும். இந்த முறைமைகளெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேடணுங்கிற முறைமைகள் இருக்கிறது. கண்டமணிக்கு தேடக்கூடாது, விக்கிராராதனைக்காரன் தேடுவது போல தேடக்கூடாது. அவங்களுக்கு சட்டம் கொடுக்கலை, அவங்களுக்கு பிரமாணம் தெரியாது. அவங்க எப்படினாலும் ஆண்டவர் தேடுவாங்க. போனவொன்னே 1 நிமிஷம் தான் நிற்பான், போயிடுவான். அவங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் தான் தீப ஆராதனை சொன்ன உடனே தான் அன்றைக்கி என்ன செய்வாங்க, ஒரு கூட்டம் நிற்கும். எவ்வளோ நேரம் நிற்பாங்க, அது தீப தொடர்ந்து தண்ணி தான் நிற்பான். அதுக்கப்புறம் ஆள் இருக்காது. நம்ம இதில் அப்படியா தொடர்ந்து தண்ணியமாக நிற்கிறோம், முடித்து பெருக்கி எடுத்து அள்ளி போகிறத நின்றுக்கிட்டு இருக்கோம், நிற்கிறப்பா. ஏன்னா நம்ம தேடுற விதமே வேறு. நம்ம தேடுவது என்பது அவர்கள் தேடுவது போல இல்லை. அவருடைய முகத்தை தேடி தரிசித்து அவரோடு கூட உறவாடி அவரோடு கூட பற்றி கொண்டு எங்கேயா நம்ம விட்டு போக முடியும் என்று பிரியா விடை பெற்று போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், தேவன் நம்மோடு எப்போது இருக்கிறார், அந்த உணர்வு வேறு. அந்த எல்லை விட்டு போகும்போது தேடி அந்த தேடி அவருடைய வாழ்க்கையில் பாதவழியில் அமர்ந்து தேடி போகவே மனலாகும். அவங்க கோயில்கிட்ட எவ்வளோ நிற்கிறான்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சோன்னு அதுக்கப்புறம் பாருங்கள் ஆளே வராது. அதுக்கப்புறம் வந்தானா வெளியே தான் நிற்பான். ஏன்னா அவங்க முறைமைகளே அப்படி தான், வெளியே தான் நிற்பாங்க, வச்சுருவாங்க. ஆனால் நம்ம இதில் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காந்து அதுதான் கிருபாசனத்தண்டை சேரும் ஸ்லாக்கியத்தை கொடுத்தாருன்னா இன்றைக்கி அவர் சமூகம் மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டு கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். தேவனை தேடுகிற எல்லாரும் எங்கதான் போவாங்க?
ஏன்னா அங்கே தான் தேவன் ஆசரிப்பு கூட, அந்த பெட்டி அங்கே தான் இருக்குது. அப்போ தேவனை தேட வேண்டும் என்று சொன்னால் எங்கே தான் போக வேண்டும்? கூடாரத்திற்கு. ஆசரிப்பு கூடாரம், அதுக்கு ஒரு எல்லை வச்சுதான் கூடாரம். கர்த்தருக்கு பயப்பட மாட்டாவதாக. தாவீதை வாசிங்க, 16ஆம் அதிகாரம் 1-4 16ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து, ஆண்டவருக்கு மகிமை போதும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஆசரிப்பு கூடாரம் கட்ட சொல்றான். காலங்கள் நடுவே பெட்டி மற்றெல்லாம் கொஞ்சம் தனித்தனி ஆயிட்டு சூழ்நிலைகள். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தணும் அப்படி நினச்சான். அவன் பெட்டியவாது முதல்ல கொண்டு வந்துடணும். பெட்டியை கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து பிரச்சனை வந்துட்டு பிரச்சனை. அதுக்கப்புறம் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை கொண்டு வைக்கிறதுக்கு அவன் இடம் வச்சிருந்தான் நினச்சிங்களா? அவன் நினச்சிட்டான் அம்மினதாப்பின் வீட்டு ஒரு மேட்டில் தானே இருந்தது, அதே போல் நம்ம வீட்டு பக்கம் அரண்மனை பக்கம் ஒரு மேட்டில் வச்சுருவோம் அப்படின்னு நினச்சான். ஆண்டவன் அதுக்கு இடம் கொடுக்கல, அவன் யோசனைக்கெல்லாம் இடம் கொடுக்கல. பிறகு என்ன பண்ணினான், உட்காந்து யோசித்து அவன் ஒரு கூடாரம் வச்சான். ராஜா எப்படி கூடாரம் வச்சுருப்பான்னு நினைக்கிறீங்க? முன்பு துணிகளினால் இருந்தது, இப்போ வெல்வெட்லேயே வச்சுருப்பான். சூப்பராக ஒரு கூடாரம் போட்டான், ஒரு கூடாரம் கட்டினான். அதற்கண்டு பிரத்யோகமான ஒரு இடம், தேவனை தேடுவது பிரத்யோகமான இடம் ஒன்று உண்டு. ஆமாம், எல்லாம் அங்கே தான் போகணும். ஆசரிப்பு கூடாரம் போகணும், இல்லைன்னா தேவ சமூகம் ஒரு எல்லையில் உண்டு. கர்த்தருக்கு பயப்படும். முன்னாட்கள் எப்படி இருந்தது? பிதாக்களின் காலத்தில் அவர் புறப்பட்டு வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே பத்திரமாய் கொண்டு வந்தீரையா ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. பலி செலுத்திட்டு உட்கார்ந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு தூங்கி 2 மாதம் 3 மாதம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் புறப்பட்டு போயிடுவாங்க, வேறொரு இடத்துக்கு போவாங்க. வேறொரு இடத்துக்கு போன உடனே அங்கேயும் பலி செலுத்துவாங்க, சுற்றிட்டு வருவாங்க. மறுபடியும் இதே இடத்துக்கு வந்தால் ஏற்கனவே தாங்கள் கட்டின பலிபீடம் தெரிஞ்ச உடனே பலி செலுத்தி பலிபீடத்தில் மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். அவங்களுக்கு ஒரு கூடாரம்னு ஒன்று கிடையாது. நினச்ச இடம், நினச்ச நேரம், நினச்ச பகுதி அப்படிலாம் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் அதெல்லாம் நினச்ச இடம்லாம் மாற்றிட்டார். ஒரே இடம் தான். ஆமாம், ஒரே இடத்துல ஒழுங்காக வரணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ அவங்க கூடாரத்தை காத்தாருங்க, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. இப்போ அந்த கூடாரமாய் தாவீது அரண்மனை பக்கம் கூடாரத்தை போட்டான். உள்ளே விளக்கெல்லாம் எரியுது, கூடாரம் சூப்பராக இருக்குது. கர்த்தருக்கு பயப்படாவதாக நேராக பெட்டியை தூக்கிட்டு கொண்டு வந்து உள்ளே கொண்டு என்ன செய்தான் வச்சு அதுக்கு பிரத்யேகம். இனி வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும். எங்கே வரணும்? இந்த பெட்டி, இந்த கூடாரம் இருக்கிற இடத்துக்கு வந்தால் போதும், கர்த்தரை ஆராதிச்சுட்டு போயிடலாம். வெளியே பலிபீடம் இருக்கிறது, உள்ளே யாரும் வர முடியாது. ஆனால் கூடாரம் போட்டு அது கொண்டு வந்து தேவனை தேடக்கூடிய எந்த நபர், இஸ்ரவேல் ஜனங்கள் யாராக இருந்தாலும் இனி இந்த கூடாரத்துக்கு முன்னால் வாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனை தேடணும்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டி வைத்திருக்கிறார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த சபை குறித்து அற்பமாக என்னும் போது, கூடி வரக்கூடிய எல்லை, கூடி வரக்கூடிய ஜனங்கள், கூடி வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அற்பமாக என்னும் போது வராமலே போயிட்டாங்க. அப்போதான் எபிரேயர்காரன் எழுதினான், சபை கூடி வரலை விட்டு விடுவது போல தேவனை தேடக்கூடிய உணர்வு அற்றுப்போகாதபடிக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி நீங்கள் என்ன செய்யணுமா? கவனமாக இருக்க வேண்டும். சபை கூடுதல் சொல்லி விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருப்பீர்களாக. ஆமாம், அடுத்த வாரம் போவோம். தேவனை தேடுவதற்கு இந்த வாரம் எத்தனை வாரம் போகலாம்? அடுத்த வாரம் போகலாம், இல்லை 2 நாள் கழிச்சு போவோம். 2 வாரம் போகாட்ட தான் என்ன? நாம் ஆராதனை அலட்சியம் பண்ணவில்லை, இடத்தை அலட்சியம் பண்ணவில்லை, தேவனை எங்கே வாசம் பண்ணுற தேவனை தான் அலட்சியம் பண்ணுகிறோம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. தேவனை அலட்சியம் பண்ண. உங்கள் பிள்ளை இருக்குது, இப்படி வச்சுமே, உங்கள் பிள்ளை இருக்குது வரலைன்னா திங்கக்கிழமை தோறும் வரும், அதுக்கு திங்கக்கிழமை லீவு, திங்கக்கிழமை தோறும் வரும். நீங்கள் அதுக்கு செய்து வச்சுருக்கிறீங்க சாப்பாடுலாம், வரல, நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன இன்றைக்கி பிள்ளைகள் வரல, என்னன்னு தெரியலையே, நீங்கள் கேட்க மாட்டீங்க, கேட்க. அப்போ மறு வாரம் பார்க்குறீங்க, வரல. அப்போ என்ன நீங்கள் நினைப்பீங்க? இன்னொரு வாரம் வரும்போது கேட்பீங்க, ஏன் 2 வாரம் வரல? சும்மா ஒரு மாதிரி இருந்தது, நான் வரல. சரி, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தேனே, அதெல்லாம் வீணாகி போனது. அதெல்லாம் என்ன செய்யுது? வீணாகி போனது. நம்ம கேட்குறோம், பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரேன்னு ஏன் வரலன்னு கேட்குறோம். கேட்க உரிமை இருக்கு இல்லையா? கேட்குறோம். தேவனுக்கும் அந்த உரிமை உண்டு. ஏன் வரலன்னு கேட்கறதுக்கு அவர் நேரடியாக அவங்ககிட்ட வந்து கேட்க மாட்டார், 4 பேரை வச்சு தான் கேட்பார். ஆமாம், அவருக்கு உரிமை உண்டு.
அப்போ சபை கூடி வருதல் தேவனை தேடக்கூடிய இடங்க இது. தேவனை தேடக்கூடிய இடம். இது ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. ஆமாம், கர்த்தருக்கு பயம் வேண்டவதான். சரி, இருக்கட்டும், முடிச்சிடும். நிறைய இருக்குது. 15ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் வசனம் 15, 12. அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். சார், இன்னும் நிறைய வாசித்து போகும்போது இதைத்தான் குறிப்பிடுகிறார். அவரை தேடணும், பெட்டியை தூக்கணும், அவரோடு வாசம் பண்ணணும், அவரோட இருக்கணும், எல்லாம் சரி வச்சுக்கணும். அதற்கு என்ன செய்யணுமா சொன்னால், நீங்கள் தான் லேவியர் தலைவர்கள். நீங்கள் ஜனங்களுக்கெல்லாம் யார் தான் தலைவர்கள்? நீங்கள் தான் தலைவர்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள், அப்போ தேவனை தேட வேண்டும் என்று சொன்னால் அவர் இருக்கிற எல்லைக்கு வர வேண்டும். அவர் வேத வசனத்தின்படி அவரை தேட வேண்டும், நியமனத்தின்படி தேடணும், பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்க வரணும். ஆமாம். அப்போ வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது, தேவனை தேட முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தேடுகிற யாவராக இருந்தாலும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்து கொள்ளுங்கள், தேடுங்கள், தொழுது கொள்ளுங்கள். அப்போ தேவனை நாம் தேட வேண்டும் என்று சொன்னால் வெளி சுத்தம் பரிசுத்தம் என்பது மாத்திரமல்ல, உள்ளே வர வேண்டும். அதற்கு நம்மை அர்ப்பணித்து கொடுத்து பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமாம், இங்கே இருக்கீங்களா? கர்த்தரை பந்திக்கு நேராய் போகிறோம். எப்படியும் பந்தி எடுக்கலாம், எப்படியும் வாழ்ந்திருக்கலாம், எப்படி இருக்கலாம், எப்படி அவரை தேடலாம். இந்த பிசினஸ்லாம் வச்சுக்காதீங்க. அவரை தேட வேண்டிய நியமனத்தின்படி தேடுவோம், பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தேடுவோமாக. ஆமாம். குறைவுகள் இருக்கலாம், நம்ம இடத்துல குறைவு உண்டு, நம்ம இடத்துல குற்றங்கள் இருக்கலாம், அவர் விரும்பாத தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. பாவமே செய்திருக்கலாம், ஒட்டுமொத்தமாக செய்யலாம். ஆனாலும் பாவம் செய்து விட்டபடினாலே போய்விட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. நம்மை மாற்றி அமைக்க தேவன் விரும்புகிறார், நம்மை பரிசுத்தமாக்க தேவன் விரும்புகிறார். இன்னொன்று, நம்முடைய தேவனை போல பரிசுத்தம் உள்ளவர் இந்த உலகத்தில் எவரையும் எந்த கடவுளையும் ஆக முடியாது. ஆமாம். பரிசுத்தத்தில் அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. அவர் பேர் பரிசுத்தம் அப்படிங்கலாம் இல்லைங்க, அவர் பரிசுத்தர். அதாவது அதுக்கு என்ன விளக்கன்னு சொல்லணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த கடவுளையும் பாருங்கள், எந்த கடவுளுக்கு போனாலும் ஒன்று சொன்னால் ஒன்று சொல்லுவானே. நான் அப்படி சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒன்று சொன்னா, உங்கள் கடவுள் 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தாரா? ஆமாம். பெருக்கம் வந்துடல, பெருக்கம் எங்களிடத்திலும் பெருக்கம் ஒன்று உண்டு, வேறு விதத்தில். சொன்னாங்க வேறு விதத்தில் இருக்கு. எப்படி? சேலை உருவும் போது நிறைய சேலை நினைச்சிது. அப்போ நாம் சொல்லுவோம், எந்த ஜவுளி கடை வந்தது அப்படிலாம் நம்ம கேட்போம். அவன் என்ன கேட்குறான், எத்தனை பேக்கரி கொண்டு வந்தாங்கன்னு கேட்பான். அவன் கேட்பான். ரெண்டுக்கும் ஒரு மாதிரி என்ன செய்யும். நாம் எதை சொன்னாலும் அதுக்கு அற்புதத்தை அவன் என்ன செய்ய அங்கங்கே வச்சுருக்கான். பரிசுத்தத்தை சொல்லி பாருங்க, என்னைய எவரையும் கொண்டு வர முடியாது. ஆமாம். தேவனுடைய பரிசுத்துக்கு என்னைய எங்கேயும் கொண்டு வர முடியாது. எங்கள் கடவுள் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவங்க வாசம் பண்ணுற கடவுள் பாருங்க. இந்த உலக மக்கள் ரொம்ப விரும்ப காரணமே அதுதான். ஏன்னா அவங்க வாசம் பண்ண சுற்றி இருக்கிறதே அழகிகளின் தோட்டத்தில் என்னங்க என்ன செய்கிறாங்க, சுற்றி அழகிகளாக இருக்கிறாங்க. நாட்டியம் ஆடுறதுக்கு அழகிகள் இருக்கிறாங்க. நேரம் போக்கலைன்னா அங்கே போய் நாட்டியம் ஆடுறதுக்கு பார்க்குறதுக்கு போயிடுவாங்க. நம்முடைய ஆண்டை நாட்டியம் ஆடுறதுக்கும் அழகிகளை அப்படிலாம் வைக்கலாம். அங்கே போனால் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆமாம். பரிசுத்தத்தின் தன்மையை கர்த்தர் எப்படி மாற்றுறான்னா, அவருக்கு ஒப்பான சாயலோடு கூட இருப்பான். நாம் இப்போது மனுஷராக இருக்கிறோம், அன்றைக்கு எப்படி இருப்போம், அவருக்கு ஒப்பான சாயல். அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர், மகிமையான தேவன். அந்த அந்த ஆலயத்தில் சத்தம் கேட்டது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நிலைக்கால்கள் அசைந்தது, ஆலயம் அதிர்ந்தது. கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா? அவரை பரிசுத்தத்துக்கு இணையா இந்த உலகத்தில் எதையும் கொண்டு வர முடியாது. எந்த நபரையும், எந்த மனுஷனையும், எந்த தேவர்களையும் கொண்டு வர முடியாது. அந்த பரிசுத்த மகத்துவமான தேவனை ஆராதிக்கிறோங்க. அந்த பரிசுத்த தேவனை நாம் தேடி வந்திருக்கிறோம். நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தேடுவோமாக. ஆமாம்.
அவரை தேடணும்னா பரிசுத்தத்தோடு தேட கத்த உதவி செய்வாரா? ஆமாம், பரிசுத்தம் தேடணும். குறைவு இருக்கலாம், அது நம்ம அறிக்கையிட்டு, அதுக்கு தான் பலிபீட முறைகள் வைத்திருக்கிறார், பலிமுறைகளை வைத்திருக்கிறார். இரத்தம் சகல பாவங்களை நீக்குவதற்கு விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவ கிட்ட வரும்போது, நெருக்கம் வர வர பரிசுத்தத்தை ஆடையாய் அணிந்து கொள்ள கத்த உதவி செய்வாராக. அவரை தேடும் போது பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு தேட கத்த உதவி செய்வாராக. ஆமாம், அதான் தாவீது சொல்கிறான், அவர் வச்சிருக்காருங்க நியமனம், அந்த ரூல் வச்சுருக்காரு, அந்த கைடன்ஸ் வச்சுருக்காரு, அந்த சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காரு, அந்த ஒழுங்கு முறை வைத்திருக்காரு. அதன்படி தேட கத்த உதவி செய்வாராக. ஆமாம், நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா? எழுந்திருப்போம். தேடுங்கள் கண்டடைவே தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதி காலமே, தேடிடுவோம் அதி காலமே. தேடுங்கள் கண்டடைவே கர்த்தரை நான் எப்பொழுதும் கண் முன்னில் நிறுத்தியே நோக்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க. மூசையுள்ள கைத்தாளத்தோடு நேசையாயே சுவை ஸ்தோத்தரிப்போம். மூசையுள்ள கைத்தாளத்தோடு நேசையாயே சுவை ஸ்தோத்தரிப்போம். தேடுங்கள் கண்டடைவே தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவே. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவோமாக. தேட வேண்டியவரை தேட வேண்டிய இடத்திலே, தேட வேண்டிய முறைமைகளிலே, நியமனத்தின்படி நாம் தேடுவோம். நாம் அவரை கண்டடைய முடியும். அவருடைய ஆசீர்வாதங்களின் நன்மைகளாலே நிரப்பப்பட முடியும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் தேட வேண்டிய முறையிலே தேடணும்னா நன்மை குறைபடாதபடி நிறைவு செய்வாராக, நிறைவு செய்வாராக. அதில் அவரை கரத்தில் வைத்து தாழ்த்தி கொடுப்போம். ஸ்டீஃபன் ஜெபிக்கப்படி கேட்க. பிரைஸ் தி லார்ட். உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த கிருபையினாலே ஆலயத்திலே உம்முடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தினாலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற எங்களுக்கு ஜீவன் சுகபலன் ஆரோக்கியத்தை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலேயும் போதகர் மூலமாய் ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை திட்டமும் தெளிவுமாய் எங்களுக்கு போதித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் வாழ கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விண்ணவர் சாயலை காணப்போகிற நாங்கள் இந்த மண்ணுக்கான சாயலை உடையவர்களாய் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே, அனுதினமும் கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை வாழ கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும் தேவனே. மல்யுத்தம் செய்கிறவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்யாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே அப்பா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுகிற நாங்கள் ஆண்டவரே, வேத பிரமாணங்கள், வேத சட்டங்கள், வேத கற்பனைகள் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் தேவனை தேர்ச்சி பெற்று அவைகளிலே தேவனை கற்றுக் கொடுக்கப்பட்டு போதிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே எங்கள் சாட்சியை காத்துக்கொண்டு, எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, எங்கள் அழைப்பை காத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஓடி ஜெயிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவீராக ஆண்டவரே. இந்த வாதம் முழுவதிலும் தேவ கரம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. முடியாததை முடிய பண்ணுகிற தேவன் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நெடுங்காலமாய் காத்திருந்த காரியங்கள் இந்த மாதத்தோடு முடிவு பெறுவதாக ஆண்டவரே. வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே திருப்தியாக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்லவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எல்லா மகிமை துதி கனம் ஸ்தோத்திரங்களை உமக்கே தருகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் கிருபை சமாதான சந்தோஷம் நாம் அனைவருடன் மீண்டும் மீண்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.